ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் தர்ப்பப்புல்லோட ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே தர்ப்பப்புல் அப்படின்னா, தர்பை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்ல காரியங்கள், பித்ரு காரியங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுறது தர்பை. இந்த காரியத்துக்கெல்லாம் தர்பை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கும் தர்பை நமக்கு கட்டாயமாக வேணும். தர்பை தர்பையே கிடைக்கலன்னா தர்பையை இந்த மோதிரமாகவும் பயன்படுத்துறது உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியும். 5, 7ன்னு சொல்லி போடுறது உண்டு. இந்த தர்ப்பப்புல்லோட ரகசியம் நிறைய இருக்கு. அதில் ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். இந்த தர்ப்பப்புல்லோட ரகசியத்தை இதை பேய், பிசாசி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த தர்ப்பப்புல்லை பயன்படுத்தலாம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படிங்க இந்த தர்ப்பப்புல்லை பேய், பிசாசி வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தர்ப்பப்புல்லை கொஞ்சம் பசு நெய்யில் தோச்சி எடுத்து லேசாக நெருப்பில் கருகுனாக்கா அந்த ரட்சன்னு சொல்லுவோம். அந்த கருப்பு மை சொல்லுவோம். அந்த ரட்சையை கொஞ்சம் நம்ம நெத்திலையும் நடுத்தலையிலையும், நடு மண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்டையிலையும் பின்னாடி கழுத்துலையும் கொஞ்சமாக வச்சுட்டு போனாக்கா இந்த துஷ்ட சக்திகளுடைய பிரச்சனைகள் நமக்கு அண்டவே அண்டாதுன்றது ஒரு கண் கூட கண்ட உண்மை. இது தர்ப்பப்புல்லுடைய ரொம்ப ரொம்ப பெரிய ரகசியம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், மறைமுகமான எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னே தெரியலங்க, எவனோ ஒருத்தன் போட்டு விட்டாங்கல்ல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்லாம் நம்ம புலம்புறோம் இல்லையா? அந்த மாதிரி எதிரிகள்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் என்ன நடக்குதுன்றது தெரியும், எதனாலன்றது தெரியாது, அதனால் யார் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம உணரும் பொழுது அந்த எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்கள சைலண்ட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தேடிட்டு போவோம். யாருக்கிட்டே சொல்லலாமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் பண்ண முடியுமா நம்மளால் அப்படிலாம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் சின்னதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சத்துருக்கள் அதிகமாக இருந்தால் இந்த வெத்திலை இருக்கு இல்லையா, அந்த வெத்தலையை எடுத்து இந்த விபூதியும் தர்பையும் அதில் வச்சு, அந்த வெத்தலையில் நடுவில் வச்சு, இந்த நல்ல வெத்தலையை எடுத்துக்கணும். அந்த காம்பெல்லாம் கெட்டு போகாமல் வெத்தலையை எடுத்துட்டு அதில் விபூதியும் கொஞ்சம் தர்பையும் வச்சு அதை மடித்து நம்ம இந்த சின்ன இந்த வெள்ளியில் இந்த காப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாயத்து அது உள்ளே போட்டு மடித்து நம்ம கட்டிட்டா, கையிலையோ இல்லை இடுப்புலையோ கட்டிட்டா இந்த எதிரிகள் தொல்லை நிச்சயமாக சுத்தமாகவே இருக்காது. அந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகுதோ இல்லையோ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். நம்மளை கிட்ட தொந்தரவு வராமல் இருக்கும். இது பெரிய ரகசியம் இந்த எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சகல காரியத்திலையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுப்போம். முயற்சி எடுத்தும் நம்மளால் முடியவே இல்லை சார், எவ்வளோ ட்ரை பண்ணேன் நான், அதனால் இந்த வேலை நடக்கலை, என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு தடை இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த காரியத்தில் வெற்றி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விநாயகருக்கு டெய்லி அந்த பூணலில் ஒரு விநாயகருக்கு எப்படியும் பூணல் இருக்கும். அந்த பூணலில் மஞ்சள் தடவிட்டு, அந்த பூணலில் டெய்லி மஞ்சளை தடவி அதை நம்ம அந்த பூணலை வலது கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சி நம்ம இந்த விநாயகரோட ஸ்லோகத்தை ஏதோ என்ன தெரியுதோ அதை சொல்லலாம். விநாயகர் அகல்வர்னு சொல்லலாம், விநாயகரை போற்றின்னு சொல்லலாம். நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிவிட்டு ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லிவிட்டு ஒரு 16 நாள் இந்த மாலை, இந்த நம்ம கையில் மாலை கிடைக்கலன்னா ஒரு பூவை சாத்தலாம், என்ன கிடைக்குதோ போடலாம், அருகம்புல் போடலாம். ஜோசியர் சொல்லிட்டாரு மாலை தான் போடணும், ஒரு மாலை இவ்வளோ ஆகுது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம கையில் மனசார என்ன இருக்கோ அதை கட்டாமல் பண்ணலாம். இது 16 நாள் இந்த பூணலில் மஞ்சளை தடவி அதை வலது கையில் பிடிச்சி அந்த விநாயகர் பேரை சொல்லி நம்மளுடைய கோரிக்கையை சங்கல்பம்னா நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இது நடந்தே ஆகணும், இது நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரே பண்ணிட்டோம்னாக்கா, இந்த 16 நாளும் அந்த 16 நாள் அந்த விநாயகருக்கு பூவோ அருகம்புல்லோ இதெல்லாம் நம்ம சாத்தி நல்லா ப்ரே பண்ணிட்டு என்ன இருக்கோ நெய்வேத்தியம் பண்ணலாம். சர்க்கரை பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணலாம், வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இந்த விநாயகருக்கு ப்ரே பண்ணிட்டு வந்தாக்கா நிச்சயமாக நம்ம கோரிக்கை டெஃபினட்டாக நிறைவேறும். இதை ஆரம்பிக்கிறது அமாவாசை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கனாக்கா
அடுத்த பிரதமையில் முடியும். 16 நாள் கணக்கு போட்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமி 15 நாள் பிரதமையில் வந்து முடியும். இதுதான் கணக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள்லாம் டெஃபினட்டாக நிறைவேறும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து துஷ்ட சக்தி பாதிப்பு இருக்குதுன்னு ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணாக்கா, எது எடுத்தாலும் வந்து நமக்கு வீட்டில் வந்து தூக்கம் வரலைங்க, பொண்டாட்டி பசங்கிட்ட அடிக்கடி சண்டை வருது, பேசினாலே கோபம் வருது, என்னன்னு தெரியல, வீட்டில் சம்திங் உள்ளே போனாலே நமக்கு டென்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து என்னமோ ஒரு புரியல எங்களுக்கு, துஷ்டம் யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகங்கள்லாம் வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது வீட்டில் துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணால் இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணாலே போகிறோம். இந்த துஷ்ட சக்தியினுடைய பிரச்சனையிலேருந்து வந்து நம்ம விலகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஏவல், பேய், பிசாசி, ஆவி தொல்லை, ஜின், மாடன், குரளி, அதுக்கப்புறம் குட்டி சாத்தான், இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து நிறைய இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போகணும்னா இந்த ஏவலில் வந்து கஷ்டப்பட்டாக்கா 6 வெள்ளருக்கு பிள்ளையார், இந்த சின்னதாக வாங்கிக்கலாம், நம்ம வசதி என்னவோ அதை வாங்கிக்கலாம், நம்ம வீடு பெருசாக இருந்தால் பெருசாக வாங்கிக்கலாம். 6 வெள்ளருக்கு பிள்ளையார் வாங்கி அதை விநாயகரோட மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய 6 மூலையிலையும் வந்து வச்சிடணும். வச்சுட்டாக்கா நமக்கு ஏற்பட்ட ஏவல், பில்லி, சூனியம், ஆவி மற்றும் சகலவிதமான துஷ்ட சக்திகளுடைய பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். நமக்கே தெரியும், நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம். இதுக்கப்புறம் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்து தூக்கமே இல்லை, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, நிறைய சண்டைலாம் ஆகுது, வீட்டில் எடுத்து அதெல்லாம் பேச்செல்லாம் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த நம்ம இதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நமக்கு எல்லாமே சால்வ் ஆகி நமக்கு அதாவது நம்ம உணர்றது தான் வந்து விஷயமே. இப்போது எதுவுமே இல்லைங்க, நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த விநாயகர் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக அங்கங்கே அவங்கவுங்க இருக்கலாம். அப்பப்போ நம்ம கற்பூரம் காட்டும்போது காட்டலாம், நைவேத்தியம் பண்ணும்போது பண்ணலாம். இதெல்லாம் பண்ண வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். இது போன்ற அற்புதமான பதிவுகளோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.